தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுடைய ரவுண்ட் 2 ரிசல்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து நமக்கு இன்றைக்கி வந்து வெளியிட்டிருந்தாங்க. ப்ரொஃபஷனல் ரிசல்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து நமக்கு வந்திருந்தது. ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, நீங்கள் வெப்சைட்டில் உள்ளே போங்க, tnmedicalselection.net. எல்லாருமே கண்டிப்பாக செக் பண்ணியிருப்பீங்க. பட் இருந்தாலுமே நீங்கள் அந்த வெப்சைட்டுக்கு உள்ளே போனீங்க அப்படின்னாவே ஸ்க்ரோலிங்கில் நமக்கு நோட்டிஃபிகேஷனில் ஒரு 3 நோட்டிஃபிகேஷன் தனித்தனியாக நமக்கு வந்திருக்கும். 7.5% ரிசர்வேஷன், ஜென்ரல் கவர்மெண்ட் கோட்டா எல்லாத்துக்கும் சேர்த்தே வந்து அந்த ரிசல்ட் அப்படின்றத வெளியிட்டிருக்காங்க. ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுடைய பேர் இருக்கா, எந்த காலேஜில் உங்களுக்கு சீட்டு கிடச்சிது, என்ன அந்த டீட்டெயிலு. ரெண்டாவது வந்து ரீஅலாட்மெண்ட்டுக்கு வந்தவங்க ரீஅலாட்டடா இல்லையா அப்படின்ற விஷயங்கள், இல்லை புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணி சீட்டு கிடைத்த மாணவர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருடைய பேரையுமே அதில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ப்ரொஃபஷனல் அப்படின்றதுனால இதனோட ஃபைனல் ரிசல்ட் அப்படின்றது நமக்கு நாளைக்கு வெளியே வருது. இந்த ஃபைனல் ரிசல்ட் நாளைக்கு வெளியே வந்ததுக்கப்புறம் நாம் வந்து அடுத்து என்னென்ன வேலைகள்லாம் அதில் செய்ய வேண்டி இருக்குன்றதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக நான் திரும்ப சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, வெப்சைட்டில் போயிட்டு டீட்டெயிலாக செக் பண்ணுங்கள். இதில் நாம் பார்த்த வரைக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா, வெப்சைட்டில் நம்ம செக் பண்ணும்பொழுது அந்த கவர்மெண்ட் கோட்டாவில் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெரிய அளவில் மாற்றங்கள் இல்லைன்றது உண்மையாக இருக்குது. இது வந்து ரவுண்ட் 1 கம்பேர் பண்ணும்பொழுது ரவுண்ட் 2 பொதுவாகவே ரவுண்ட் 1க்கும் ரவுண்ட் 2க்கும் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 மார்க்கிலிருந்து 3 மார்க்கிலிருந்து 5 மார்க்கு அல்லது 6 மார்க்கு 7 சம்டைம் 7 மார்க் அளவுக்குமே குறைஞ்சது கூட வந்திருக்கு. ஆனால் இந்த வருடம் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயமா இருக்குது. என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு கசப்பான உண்மை தான் நம்ம சொல்லணும். கண்டிப்பாக வந்து ஒரு மார்க்கு தான் மேக்ஸிமம் குறைஞ்ச மாதிரி தெரியுது. எக்ஸாக்டாக என்னன்றதை திரும்ப நாளைக்கே அடுத்த வீடியோ நான் திரும்ப உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த வீடியோவில் கவர்மெண்ட் கோட்டா விட கட் ஆஃப் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றத நாம் சொல்கிறோம். அது ஃபஸ்ட் ரவுண்டில் எந்த அளவுக்கு இருந்தது, அது செகண்ட் ரவுண்டில் வரும்போது எந்த அளவுக்கு மதிப்பெண் குறைஞ்சிருக்கு. வித்தியாசம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு 1 மார்க்கு 2 மார்க் அதிகபட்சம் அப்படின்ற மாதிரி சில கேட்டகரியெலாம் வந்து மாறவே இல்லை. ரவுண்ட் 1ல் என்ன இருந்ததோ அதே தான் ரவுண்ட் 2லையும் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு இருக்குது. அதனுடைய கட் ஆஃப் டீட்டெயில் கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். நீங்கள் சேனலை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இதில் அந்த கட் ஆஃப் டீட்டெயிலை நான் சொல்கிறேன். நாளைக்கு நம்ம திரும்ப ஒரு வீடியோவில் ஃபைனல் அலாட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அடுத்து நாம் செய்ய வேண்டிய வேலைகள்லாம் என்ன அப்படின்றத தெளிவாக திரும்ப ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் அந்த டீட்டெயிலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு சின்ன வீடியோ உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.